இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல சூளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணை நடிகைன்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு என்ன சொல்றது, சூளி அப்படின்னு உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுக்கு? சூளி. ஓகே ஓகே ரைட். பிக் பாஸ் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். பிக் பாஸ் முதல் சீசன் ஓவியனுடைய அதாவது ஒரு குசலமூட்டி அப்படின்னு ஒரு பொம்பளை ஒரு பொண்ணு, அது எப்படி சொல்லி அதுதான். அது ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கு. ஒரு வீடியோ இல்லை, மொத்தம் 4-5 வீடியோ போட்டிருக்குது. முதல் வீடியோவில் வந்து உங்க ரசிகர்கள்லாம் 17 வயசு கீழே இருக்கிற பசங்கண்ணே கமரு கட்டு வைக்கிறாங்க, புல்லு கட்டு வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வீடியோ, இதான் 3வது புருஷன் சொல்லிட்டு ஒரு ஆளை அறிமுகப்படுத்தினாங்க. அது ஒரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய தினத்தில் நீங்கள் வந்து அது விஜய் நம்பாதீங்க, அவங்க சொல்றது அதுதான், வேற ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி சொல்லிட்டு திமுகவுக்கு குத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. சரி ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ண போயிருக்குது ஸ்டேஷனுக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னை பற்றி எல்லாருமே அவதூறு பேசுகிறாங்க ஐயா, கம்ப்ளைண்ட் எடுத்துக்கங்க ஐயா, என்னை பற்றி கெட்ட கெட்ட வார்த்தையில் எங்கள் குடும்பத்தை எல்லாத்தையும் திட்டுறாங்க ஐயா, ஐயா நான் என்ன பண்ணுறது ஐயான்னு சொல்லி கதறிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அவருக்கு போலீஸாருக்கு சும்மா இருப்பாரா? அவர் வந்து எடுத்தோடனே கம்ப்ளைண்ட் எடுத்துக்குவாரா? இல்லை ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் பண்ணோன்னா எடுத்தோடனே கம்ப்ளைண்ட், நீ என்னமா பண்ணன்னு கேட்பாங்க. அதுதான் வந்து போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷனில் போன உடனே ஐயா ஒருத்தர் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், தயவுசெய்து எதிர்த்துக்கங்க அப்படின்னு சொன்னா எடுக்க மாட்டாங்க. நீ என்ன பண்ணுன, அவன் அதுக்கு என்ன பண்ணுனா, 2 பேர்த்துக்குள்ள என்ன பிரச்சனை அப்படி கேட்பாங்க. ஐயா இந்த மாதிரிங்க ஐயா, விஜய் சார் வந்து பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு இருந்தாரு, அவர் பேசுனது வந்து நான் வேணும்னே வந்து ஒரு இமேஜை உடைக்கிற மாதிரி நான் வந்து கேவலமா பேசணுங்க ஐயா. காது மேலேயே 2 அப்பிருப்பான். உண்மையிலே போலீஸ்காரரு காது மேலேயே 2 அப்பிருப்பார். 2 காது மேல அப்பு வாங்கினதுக்கு அப்புறம் வெளியே வந்து நான் எல்லாத்தையும் மேலே கேஸ் கொடுத்துட்டேன், இனிமேல் பாருங்க என்னை பத்தி பேசினா யார் வேணாலும் சரி, தரக்குறவா பேசினா அவ்வளவுதான், உன்னை பத்தி தரக்குறவா பேசுற அளவுக்காக நாங்க இழைச்சி போயிட்டோம். அதாவது சூளையை பத்தி நாங்க தரக்குறவா பேசி நாங்க வந்து அந்த காசு சம்பாதிச்சு சாப்பிடணுமா? அப்படி எல்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி எங்களுக்கு கிடையவே கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது சூளையை பத்தி எல்லாம் நம்ம வீடியோ போட்டு நம்ம பெரிய ஆகணுங்கிற ஐடியாவெல்லாம் எனக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த வீடியோவை நீங்க பார்த்தா பாருங்க, பார்க்காட்டி ஐ டோன்ட் கேர். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு எமோஷனலா சும்மா அடிச்சு விடுறது அந்த வீடியோ, வேற ஒன்றும் கிடையாது. இது உங்களுக்கு முழுசும் பார்த்தா பாருங்க, பார்க்காட்டி விட்டுருங்க அந்த வீடியோ, ஒன்றும் தேவையில்லாத வீடியோ தான் அது. சரி ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ரஞ்சனா நாச்சியாரா அந்த அம்மா, அது டிவிக்கு எழுத இருந்துச்சு. இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அது வேற பக்கம் போய் உட்காந்துக்கிட்டு அது சீட்டு கேட்டிருக்க மாட்டிருக்குது பாவம், அவங்க கொடுக்கலன்னு சொல்லிருப்பாங்களாட்டிருக்குது. அதாவது வந்து இப்ப என்ன ட்ரெண்டிங் பாத்தீங்கன்னா, ஒரு கட்சியில் இருக்கிறாங்கல்ல, அந்த கட்சியில் இருக்கிறவரெல்லாம் அவங்க நல்லவங்க, தங்கமானவங்க, எங்க அண்ணனை மாதிரி வருமா, எங்க தளபதி மாதிரி வருமா, என் உயிர் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அவங்களே சீட்டு கொடுக்கல, வேற ஏதோ பொறுப்பு வேற யாராவது மாத்தி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இதெல்லாம் ஜெயிக்கிற கட்சியாங்க, இதெல்லாம் தற்குறி கட்சிங்க, இதெல்லாம் அணில் கட்சிங்க, இதெல்லாம் வருமா? தலைவனுக்கே அறிவில்லை, தலைவனே வந்து ஒரு தற்குறி தலைவனா இருக்கிறாரு, அவங்க கூட்டம் எப்படி இருக்கும், இந்த கூட்டமெல்லாம் உண்மையிலே ஒரு விசில் அடிச்சாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதே தலைவனை கழிவு ஊத்துறது. இது என்ன மாதிரி ஒரு மென்டாலிட்டின்னு பாத்தீங்கன்னா, இவங்களை எல்லாத்தையும் வந்து, அதாவது என்னன்னா, இவங்கதான் இன துரோகிகள், இவங்கதான் வந்து ஒரு கட்சிக்கு துரோகம் பண்றாங்க பாத்தீங்களா. இங்க இப்படி பேசிட்டு அங்க போறாங்கல்ல, அங்க மட்டும் அவங்க உண்மையா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. அங்க போனாலும் இவங்க உண்மையா இருக்க போறது கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்கேயும் வந்து ஜெயிச்சுட்டாவோ தோத்துட்டாவோ எங்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு சொன்னாவோ அடுத்து அந்த கட்சியும் பேச ஆரம்பிப்பாங்க. வேற வழியே கிடையாது. அங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த மாதிரி பண்ணாங்க அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று உருட்டிட்டு வேற கட்சிக்கு போவாங்க. இவங்களுக்கு பொழப்பே இதுதான், வேற வழியே கிடையாது. அதாவது இது வந்து நாய் பொழப்பை விட மிக கேவலமான ஒரு பொழப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த அரசியல்வாதிகளுடைய பின்னாடி போய் ஜால்ரா அடிச்சிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களோட பொழப்பு தான் அது. குறிப்பா இந்த கொஞ்சோண்டு இந்த சோசியல் மீடியானுடைய வெளிச்சத்தை வச்சுக்கிட்டு போய் அரசியல் பின்னாடி நின்றுக்கிட்டு ஜால்ரா அடிக்கிறாங்கல்ல, அவங்களுதான் இந்த மாதிரி நாய பொழப்பை விட மிக கேவலமான பொழப்பு அவங்க பொழப்பு. உண்மையிலே சொல்றேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க அவங்க. சரி ஓகே, அடுத்தது CV சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக முன்னாள் அமைச்சரா எம்எல்ஏ இருக்காரு. அவரு என்ன சொல்லிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, நேற்று மேடையில, அதாவது கனவு காணுங்கள் சொல்லிட்டு அப்துல் கலாம் அவர்கள் சொன்னாங்க. அந்த கனவு காணுங்கள் சொன்னது ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லின்னு பாத்தீங்கன்னா, உங்க கனவை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு நயன்தாராவை கல்யாணம் பண்ணீங்கன்னு கூட தான் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச்சை மாத்தி விட்டாரு. அது இப்போ வந்து என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, நடிகர் சங்கத்தை வரலும் அதனோட விஷயம் பரவி இப்ப நடிகர் சங்கத்துல இருந்து கண்டனம் எழுந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்.
அடுத்த வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், இதைத்தான் நான் மெயினா சொல்ல வந்தேன். திண்டுக்கல் சீனிவாசன் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய அமைச்சர் இருக்காரு. அவரு என்ன சொல்லிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, திமுக சார்பில் திண்டுக்கல் சைட்ல போற சேலை கொடுத்திருக்காங்களான்னு தெரியுது. திண்டுக்கலா வேற எங்கேயோ சேலை கொடுத்திருப்பாங்களான்னு தெரியுது. திமுக சார்பில் பெண்களுக்கு எல்லாத்துக்குமே சேலை கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் லஞ்சம் தான், சும்மா ஒன்றும் எடுத்து கொடுத்துட போறது கிடையாது, லஞ்சம் தான். நம்ம உழைப்பை சொல்றதுக்கு லஞ்சம் வாங்குறாங்க, அது வந்து கொடுக்குறாங்க, அதில் சேலை கொடுத்துருக்காங்க. அந்த சேலையை வாங்கிட்டு இவர் என்ன சொல்றாரு, வேற ஏதோ ஒரு கமெண்ட் சொல்லியிருக்கலாம், மக்களுக்குள்ள அந்த ஒரு பெரிய பேசும்படியான ஒரு பொருளா அது மாறி இருக்க வாய்ப்பு கிடையாது. ஆனா அவர் என்ன சொல்லிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, யோ சேலை கொடுத்தீங்கயா, சேலை கொடுத்தீங்களே, பாவாடை கொடுத்தீங்களா, பொம்பளைங்கெல்லாம் புலம்புறாங்கயா, எப்படியா சேலையை விரிஞ்சாலையை கட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு. இது என்ன மாதிரி ஒரு மென்டாலிட்டின்னு பாத்தீங்கன்னா, இவர் பேசுறது என்னவோ கரெக்ட் தான், சேலை கொடுத்தா பாவாடை கொடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசுறாரு. ஆனா அது பொது ஸ்டேஜ்ல பேசக்கூடாது, பொது இடத்துல பேசக்கூடாது. இந்த மாதிரி விஷயத்த வந்து பெண்கள் அணியக்கூடிய உடையை வந்து பேசுறது தப்பு தான். ஆனா அது பொது இடத்துல பொது வெளியில பேசுறது தப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஒரு பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு ஆடை. அந்த ஆடை வந்து நம்ம குறிப்பா நம்ம பேசுறது மிகப்பெரிய தப்பு. அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர் பேசிட்டு இருக்காரு. அப்படிங்கிறது தனிப்பட்ட விஷயத்துல, அவர் தனிப்பட்ட முறையில் பேசுறதே தப்பு தான். ஆனா மேடையில் பேசுறது மாபெரும் தப்பு அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன், வேற ஒண்ணும் கிடையாது. அது போல ஐயா உதயநிதி அவர்களுடைய ஒரு கதைக்கு வருவோம். உதயநிதி அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இப்ப எந்தெந்த தொகுதியில வந்து யார் யார் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இந்த தொகுதியில இவங்க வந்து நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நேற்றைய தினத்துல திமுகவில் இருந்து ஒரு தொகுதி வந்து அறிவிப்பு பண்ணிக்கிறாங்க. அந்த தொகுதியின் அடிப்படையில எல்லாத்துக்கும் சீட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதால உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில உதயநிதி அவர்களுக்கு வந்து இப்ப எங்க சீட்டு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அதை வந்து மிகவும் சஸ்பென்ஸா இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு எனக்கு ஒரு தொகுதி கொடுத்திருக்காரு தலைவர், அந்த தொகுதியில் தான் நான் நிக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, ஒருவேளை விஜய்க்கு எதிர்க்க நிக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே உதயநிதி அதுக்கு என்ன சொல்லிக்காருன்னு பாத்தீங்கன்னா, விஜய்க்கு எதிர்க்க நிக்கிறீங்களான்னு கேட்டிருக்காங்க. கேட்டோன்னா காலம் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி இவரும் வந்து காலம் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஒருவேளை விஜய் சார் பெரம்பூர்ல நிக்கிறாரு, விருகம்பாக்கத்தில் நிக்கிறாருங்கிறதுக்காக இவரும் வந்து அந்த மாதிரி களத்துல இறங்குறவரோ அப்படின்னு, அப்படியெல்லாம் இறங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம தரமான சம்பவமா இருக்கு. உண்மையிலே எனக்கு ஒரு ஆசை, அப்படி ஒரு ஆசை உண்மையிலே இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரே தொகுதியில ஐயா ஸ்டாலின் அவர்களும் சீமானும் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விஜயும் இந்த 4 பேரும் ஒரே தொகுதியில் நின்று யார் கெப்பாசிட்டி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாத்துட்டாங்கன்னாவே இந்த தமிழ்நாட்டுக்குள்ள எலெக்ஷன் 234 அப்படி ஸ்டாப் பண்ணிடலாம். ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து அந்த தொகுதியில் வந்து அந்த தொகுதிக்கு மட்டும் ஒரு தேர்தல் வச்சு இந்த 4 பேரும் நின்று யாரு ஜெயிக்கிறீங்களோ அவங்க தான் முதலமைச்சர்ட்டா வேலை முடிஞ்சு போச்சு. தேர்தல் நேரம் மிச்சம், தேர்தல் ஓட்டு போட்டிக்கு மிச்சம், மக்களுக்கு அலைகழிக்கிற வேலையும் இல்ல, லஞ்சம் கொடுக்கிற வேலையும் அதிகமா இருக்காது. ஒரு தொகுதிக்கு மட்டும் கொடுத்தா போதும். மொத்தமா வந்து எல்லாம் ஒரே நாள்ல ஒரே ஒரு மணி நேரத்துல எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஒரு நாள்ல முடிச்சிடலாம், ஒரு மணி நேரத்துல முடியாது, ஒரு நாள்ல எல்லாத்தையும் முடிச்சிடலாம். யாரு வெற்றி தோல்வின்னு அந்த ஒரு தொகுதியோட மக்களுடைய நிலவரம் தான் எல்லாத்துக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கழிச்சிடலாம். இது என்னோட சும்மா ஆசை, நான் சொல்லி பார்த்தேன், வேற ஒன்றும் கிடையாது. நீங்க தப்பா நினைச்சு பெருசு நினைச்சுக்காதீங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. சரி, ஓகே, இன்னைக்கான நிலவரம் இதுதான். இதுக்கு நாளைக்கு என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு சொல்றேன். நன்றி, வணக்கம்.